இயேசு என்ற பெயருக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? தேவதூதன் கன்னி மரியாதை பார்த்து சொல்றா, நீ ஒரு குமாரனை பெறுவாய், அந்த குமாரனுக்கு இயேசு என்று பெயரிடு. ஏன் அந்த இயேசுடைய பெயர் என்றால் அவர்தான் தன்னுடைய ஜனங்களுடைய பாவத்திலிருந்து விடுவிக்கிறார். ஆமென், அல்லேலூயா. பாருங்க, தேவதூதன் இயேசு இன்னும் கர்ப்பமே உண்டாகல, மரியாதை வயித்துல இன்னும் புழுவாகவே உண்டாகல, அதுக்குள்ளவே அவன் தீர்க்க தரிசனத்தை சொல்றான், உனக்கு பிறக்க போற மகனுக்கு இயேசு என்று பெயரிடு. அல்லேலூயா. மனிதனுடைய பாவத்துக்காக, அதோடைய அர்த்தம் மனிதனுடைய பாவத்துக்காக அந்த சிலுவையில அவர் தன்னுடைய உயிரை கொடுக்கணும், தன்னுடைய ஜனங்களை பிசாசு கையிலேருந்து விடுதலை ஆக்கணும், அதனால அவர் உயிரை கொடுக்கணும். அதனால இயேசு என்று பெயரிடு. அந்த இயேசு என்ற பெயருக்கு அர்த்தம் தன்னுடைய ஜனங்களுடைய பாவத்திலிருந்து அவர் விடுதலை ஆக்குறார். இப்போ இயேசு இங்க பிறந்துட்டு இருக்கிறார். ஜோசியர்களுக்கு முதலே அவர்கள் கேள்விப்பட்டிருக்கிறார்கள், இப்படியாப்பட்டவர் ஒருவர் பொருந்து வரணும் என்று அவர்கள் முதலே கேள்விப்பட்டிருக்கிறார். பல ஆயிரம் வருடங்களுக்கு முன்பதா ஒரு நாள் வானத்துல பார்க்கும்போது அந்த நட்சத்திரம் வருது, ஒரு ராஜா பிறக்க வேண்டிய ஒரு நட்சத்திரத்தை பார்க்கிறாங்க. ஓ, ஒரு ராஜா பிறந்திருக்கிறார் இந்த பூமியிலே, வாங்க நம்ம போய் தேடி போய் அவரை வணங்குவோம் என்று வரார்கள். பார்த்தா ராஜா கோட்டையில பிறக்கல, மாட்டு தொழுவத்துல படுத்துக்கிறாரு. அல்லேலூயா. அந்த குழந்தைய பார்த்து இவங்க மூணுத்தையும் கொண்டு வந்து வைக்கிறாங்க. இவங்க மூணுத்தையும் கொண்டு வந்து அர்த்தத்தோட வைக்கிறாங்க. நீ பிறந்திருக்கிறது இந்த மூணுக்கு தகுதி உள்ளவர். ஒன்று தங்கம், ராஜாவை குறிக்கிறது. இரண்டாவது ரத்த போல், அவர் சிலுவையில மறிக்கணும், ரத்தத்தை சிந்தணும், அந்த ரத்தத்தை குறிக்கிறது. மூன்றாவது சாம்பிராணியை குறிக்கிறது. இந்த சாம்பிராணி போடுறாங்களே கிண்ணம், அது எதுக்கு? நித்தியத்துக்கு அவர் ஆராதனைக்கு பாத்திரரா இருக்கிறார் என்று அந்த கிண்ணம் குறிக்கப்படுகிறது. ஆமென். குழந்தையா இருக்கும்போது அவர் வளர்ந்த பிறகு இந்த மூணுக்கு அவர் பாத்திரமாக மாறினார். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இதெல்லாம் ஏற்கனவே தீர்க்கதரிசிகள் மூலமா சொல்லப்பட்ட வசனங்கள் தான். ஆமென். அவர் தேவனாக இருந்தாலும் அவர் பிலிப்பியர் 2 அத்தியாயம் 6 வசனம் ஓதி. பிலிப்பியர் 2:6 யாரா தமிழ்ல படிக்கிறதுனால படிங்க. அவர் தேவனுடைய ரூபமாய் இருந்தோம். மைக் போடுங்க, உங்களுக்கு முன்னாடி எல்லாம் கேட்கணுமா? அவர் தேவனுடைய ரூபமாய் இருந்தோம், தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையடியான பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார். ஆமென், அல்லேலூயா. என்ன சொல்லுது? அவர் தேவாதி தேவனாக இருந்தும் அவர் தேவனுடைய ஸ்தானத்தை கொள்ளை என்று எண்ணாதபடிக்கு அவர் மனித ரூபத்தில் தன்னை தான் தாழ்த்தி கொண்டு இந்த மண்ணுலகத்தில் வந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. எதுக்காக வரணும் அவரு? அல்லேலூயா. அவர் என்னத்துக்காக வரணும்? அவர் என்னத்துக்காக வரணும்? நீ நானும் பிசாசுடைய பிடியில பிடிக்கப்பட்டிருக்கிறோம். உன்னை அவன் கையிலேருந்து விடுவிக்கும்படி அவர் 7 அவதாரத்தை எடுத்து இந்த மண்ணுலகத்தில் பிறந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆமென், அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அப்போ நீயும் நானும் ஒரு மகாராஜாவா இருந்தா என்ன பண்ணியிருப்போம்? ஒரு மனுஷன் பாவம் செஞ்சுட்டு இருக்கிறான், நம்ம ராஜாவா இருக்கிறோம். ஏழை கோலத்தில் போய் அந்த மனுஷனுடைய பாவத்திலிருந்து விடுதலை ஆக்கலான்ட்டு நீயே நானும் மனசு பண்ணியிருப்போமா? ராஜா பதவியை விட்டு ஏழையாவன் தரித்திரமா வந்து வாழ்ந்திருப்போமா? ஆனா அவர் வாழ்ந்தார். எதுக்காகனா உங்க மேல எங்க மேல அவருக்கு ஏராளமான அன்பு உண்டு. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. உன் மேல ஏராளமான எக்கச்சக்கமான அன்பு வைத்திருக்கிறார். அதனால எல்லாத்தையும் அவர் ஒதுக்கிட்டு பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றும்படியாக இந்த மண்ணுலகத்தில் 7 அவதாரத்தை எடுத்து பிறந்தார். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. வசனம் சொல்லுகிறது, அந்த 4வது விஷயம், நித்தியநாத தந்தை. அல்லேலூயா. அவர் நித்தியத்துக்கு நித்தியமா நிரந்தரமான தகப்பனா இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. இதுக்கு ஒரு உதாரண வசனத்தை நாம் படிக்கும் போது மீகா 5ஆம் அதிகாரம் 2வது வசனம் நினைக்கிறேன்.
அதில் சொல்லும் போது அங்கே ஒரு தீர்க்க தரிசன வார்த்தை சொல்லப்பட்டுகிறது. ಎಫ್ರೇಮದ ಬೆತ್ಲೆಹೇಮನೇ, ನೀನು ಯೂದದ ಗ್ರಾಮದಲ್ಲಿ ಚಿಕ್ಕದಾಗಿದ್ದರೂ ಇಸ್ರಾಯೇಲರನ್ನು ಆಳತಕ್ಕವನು, ನಿನ್ನೊಳಗಿಂದ ನನಗಾಗಿ ಹೊರಡುವನು. ಆತನ ಹೊರಡನದ ಮೂಲವು ಪುರಾತನವು ಅನಾದಿಯೂ ಆದದ್ದು. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அந்த பெத்லெஹேம் இயேசு பிறந்த ஊர் சின்னதா இருந்தாலும் அந்த ஊர்ல பிறந்து வருகிறவர் மகா உன்னதர். ஆமென் சொல்லுவோமா? அந்த அவர் பிறந்த ஊர் பெத்லெஹேம் சின்னதா இருந்தாலும் பொருந்தவர் யாரா இருக்கிறார்? அந்த சராசரிகளை படித்தவர். தட்டகக்காரங்களே, ಅರ್ಥ ಆಯ್ತಾ ನಿಮಗೆ? ಆ ಬೆತ್ಲೆಹೇಮ್ ಎನ್ನುವಂತ ಊರು ಚಿಕ್ಕದಾಗಿದ್ದರೇನು ಅದರಲ್ಲಿ ಹುಟ್ಟಿ ಬಂದರು ನೋಡಿ ಯೇಸು, ಆತನು ದೊಡ್ಡವನಂತ ವಾಕ್ಯ ಹೇಳುತ್ತೆ. ಯಾಕೆ? ಆತನಿಂದಲೇ ಈ ಆಕಾಶ ಭೂಮಿ ಅಂದ ಸರಾಸರಿಗಳು ಸೃಷ್ಟಿಸಲ್ಪಡ್ತು ಅಂತ ವಾಕ್ಯವು ಹೇಳ್ತಾ ಇದೆ. ಆತನು ದೊಡ್ಡವನು. ಹಲ್ಲೆಲೂಯಾ, ಆತನು ದೊಡ್ಡವನಾಗಿರ್ತಾನೆ ಅಂತ ವಾಕ್ಯ ಹೇಳುತ್ತೆ. ಅದು ಮಾತ್ರ ಅಲ್ಲ, ಆ ಮತ್ತಾಯ 2ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ ನಾವು ಓದುವಾಗ 2ನೇ ಅಧ್ಯಾಯನ ಒಂದೇ ಒಂದು ನಿಮಿಷ 2:4 ಓದುವಾಗ 2ನೇ ಅಧ್ಯಾಯ 4ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ ಓದುವಾಗ ಅವನು ಯೆಹೂದ್ಯರ ಎಲ್ಲಾ ಮಹಾಯಾಜಕರನ್ನು ಶಾಸ್ತ್ರಿಗಳನ್ನು ಕೂಡಿಸಿ ಕ್ರಿಸ್ತನು ಹುಟ್ಟಬೇಕಾದದ್ದು ಎಲ್ಲಿ ಎಂದು ಅವರನ್ನು ಕೇಳಿದನು. ಅವನಿಗೆ ಯೂದಾಯದ ಬೆತ್ಲೆಹೇಮಿನಲ್ಲಿಯೇ ಬೆತ್ಲೆಹೇಮಿலே ಹುಟ್ಟಬೇಕು. ಯಾರು ಕೇಳ್ತಾ ಇರೋದು? ಜೋಸಿಯರು. ಯೇಸು ಸ್ವಾಮಿ ರಾಜನಾಗಿ ಹುಟ್ಟಿದ್ದಾನೆ, ಅದಕ್ಕೆ ಗುರುತು ಸಿಕ್ಕಿದೆ ಅಂತ ಎಲ್ಲಿ ಬಂದರು? ஜோசியர் எಲ್ಲಿ ಬಂದರು? அந்த ஜோசியர்கள் நேராக என்ன பண்ணிட்டாங்க? எருசலேம் அந்த இதுக்குள்ளே போயிட்டாங்க, ராஜா இருந்த இடத்துல போயிட்டாங்க. அல்லேலூயா. அங்கே போய் கேட்குறாங்க, யூதருக்கு ராஜாவா பிறந்தவர் எங்கே இருக்கிறாருன்னு. அங்கே ஒரு ஆல்ரெடி ராஜா இருக்கிறான். பயந்துட்டான் அவன். நான் தான் இந்த தேசத்துக்கு ராஜா, எனக்கு டஃப் கொடுக்க இன்னொரு ராஜா பிறந்துக்கிறானா? ஓ, 2 ராஜா ஒரு தேசத்துக்கு இருக்கிறது வேண்டாம். அவனு அந்த இன்னொரு பிறந்த ராஜாவை எப்படின்னா கொன்றுணும். யாரே? இயேசுவை கொன்றுணும். யாரு? இந்த ராஜா. இவருக்குள்ள யார் இருக்கிறார்? பிசாசு இருக்கிறான். ஏன்னா ஆதியிலேருந்து இந்த ரட்சகரை வரவிடாதபடிக்கு பிளான் போட்டு வந்துன்னே இருக்கிறது பிசாசானவன். ஏன் பிளான் போட்டான்? அவர் வரணும், இந்த பிசாசுடைய தலையை நசுக்கணும் என்று பிதாவின் சித்தமாக இருந்தது. ஆதாம் ஏவாளுக்கும் அந்த பிசாசுக்கும் பிதா சொன்னார், இந்த ஸ்திரீ சந்ததியிலேருந்து ஒருத்தன் பொறுக்க போகிறான், அவன் வந்து உன் தலையை நசுக்க போகிறான், நீ அவன் துதிகாலை கடிக்க போகிற சொன்னாரா இல்லையா? அன்னிலேருந்து அவன் காத்துனுக்கிறான், யார் அது பொருந்து வர்றது இவங்க சந்ததியிலிருந்து, பொறுக்க விடக்கூடாதுன்னு பிளான் போட்டு எத்தனையோ பேர் பாவத்தை தோண்டி 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 தேவனுடைய ஐக்கியத்திலேருந்து பிரித்து தள்ளுறான். ஆனால் இயேசு பிறந்தார் தெரியுமா? பிறந்த பிறகும் ஒரு பிசாசினால சோதிக்கப்படும்படி வனாந்திரத்துக்கு பரிசுத்த ஆவியை கொண்டு போறார் என்று வேதம் சொல்லுது. அப்போ பிசாசுக்கு அவர் இடம் கொடுக்கல. அவன் போட்ட சபதத்துக்கெல்லாம் இயேசு பதிலே தராம சில பதிலை கொடுத்து அவனை துரத்திட்டார் என்று பார்க்கிறோம். இயேசுவை தோக்கடிக்க முடியல அவனால. இயேசுவை தோக்கடிக்க முடியல என்று தான் இயேசுடைய பிள்ளையான உன்னியை எண்ணி அவன் தோக்கடிக்க வரான். ப்ரேயருக்கு போக விட மாட்டேங்கிறான், பைபிள் படிக்க விட மாட்டேங்கிறான். இயேசுனாலே ஒரு மாதிரி அலர்ஜியாக இருக்குது, சர்ச்சைனாலே ஒரு மாதிரி அலர்ஜியாக இருக்குது, ப்ரேயர்னாலே ஒரு மாதிரி அலர்ஜியாக இருக்குது. இது நீ இல்லை, உனக்குள்ள தோண்டுகிற பிசாசின் ஆவி அது. அவன் இயேசுவை எவ்வளவோ பிளான் பண்ணி பார்த்தான், இயேசுவை ஒன்றுமே அசைக்க முடியல. இயேசு போ பிசாசேட்டாரு, இயேசுவை விட்டு ஓடிட்டான். இயேசு கிட்ட வாலாட்ட முடியல. இன்னைக்கு உங்ககிட்ட எங்ககிட்ட வந்து வாலாட்டுறான். தூங்கு தூங்கு, காலையில் நல்லா தூங்கு, நல்லா அப்பதான் தூக்கம் கொடுக்குவான் பார். அவருமா பாஸ்டர் கேட்குவார், ஏமா சர்ச்சு ராத்திரி எல்லாம் தூக்கம் வரல பாஸ்டர், ராத்திரி எல்லாம் நீ மூதேவி போனை பார்த்து நின்று அதுக்கு தான் தூக்கம் வரல உனக்கு. நோண்டு நோண்டு நோண்டிடுறது அப்படியே அந்த போனை. ஒன்று அது சுவிட்ச் ஆஃப் ஆயிடணும், சார்ஜிங் காலி அவ்வளோ நோண்டுறது, இல்லைன்னா அது சூடாயிடணும், இல்லை உனக்கு போர் அடிச்சிடணும், அது மட்டும் நோண்டுற. எப்படி பாஸ்டர் இவ்வளோலாம் சொல்கிறாரு பார்க்குறீங்களா? பாஸ்டர் கூட அந்த வேலை தான் செய்யலை. ப்ரைஸ் எல்லாம் பாஸ்டர் கூட அந்த வேலை தான் செய்கிறேன். ஆனால் அப்பாவுடைய வேலையும் கரெக்டாக செய்கிறோம். அல்லேலூயா. நான் ஒண்டி அப்படியே பரலோகத்திலேருந்து வந்துடல.
நானும் உன்னை போல தான், உங்களை போல தான் கண்ணு இருக்குது, எங்களுக்கும் பார்க்க தோண்டும் இல்லையா? நல்ல விஷயங்களை நாங்களும் பார்க்கிறோம் சிலர். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ಆದದ್ನಾல ಪಿಸಾಸಿ ಸೈತಾನನು ಯೇಸುವಿನ ಹತ್ರ ಬಾಲ ಅಲ್ಲಾಡ್ಸಕ್ಕೆ ಆಗ್ತೀರಾ? ಯೇಸುವನ್ನು ಬಿಟ್ಟು ಓಡೋಗ್ಬಿಟ್ಟ ಅಂತ ವಾಕ್ಯ ಹೇಳುತ್ತೆ. ನಿನ್ನ ಹತ್ರ ನನ್ನ ಹತ್ರ ಬಂದ್ಬಿಟ್ಟಿದ್ದಾನೆ. ಚರ್ಚಿಗೆ ಹೋಗ್ಬೇಡ, ಆರಾಧನೆಗೆ ಹೋಗ್ಬೇಡ, ಲೇಟಾಗಿ ಹೋಗು. ಪಾಸ್ಟ್ರ್ ಕೇಳಿದ್ರೆ ಜ್ವರ ಬಂದ್ಬಿಟ್ಟೈತೆ, ಪಾಸ್ಟ್ರ್ ಕೇಳಿದ್ರೆ ಸ್ವಂತದವ್ರು ಬಂದ್ಬಿಟ್ಟಿದ್ದಾರೆ, ಪಾಸ್ಟ್ರ್ ಕೇಳಿದ್ರೆ ಇಲ್ಲ ನನಗೆ ಕೆಲಸದಲ್ಲಿ ಲೀವ್ ಕೊಡಲ್ಲ. ಸೈತಾನ ಮಾಡೋ ಕೆಲಸ ಇದಲ್ಲ. ಅಲ್ಲೆಲೂಯಾ. ಯಾಕಂದ್ರೆ ನೀನು ನಾನು ಈಸಿಯಾಗಿ ಬಿದ್ದೋಗ್ಬಿಡ್ತೀನಿ ಅಂತ ಅವನಿಗೆ ಫಸ್ಟೇ ಗೊತ್ತಿತ್ತು. ಯಾಕೆ? ತೋಟದಲ್ಲಿ ಈಸಿಯಾಗಿ ಬಿದ್ದೋಗ್ಬಿಟ್ರು ಗಂಡ ಹೆಂಡತಿ ಇಬ್ರು. ಅವ್ರ ಮೂಲಕ ತಾನೇ ನಾವು ಹುಟ್ಟಿದ್ವಿ, ನಾವು ಈಸಿಯಾಗಿ ಬಿದ್ದೋಗ್ಬಿಡ್ತೀವಿ ಅಂತ ಅವನಿಗೆ ಚೆನ್ನಾಗಿ ಗೊತ್ತು. ಆದ್ರಿಂದ ನಮ್ಮನ್ನ ಓಡಿಸ್ಕೊಂಡು ಬರ್ತಾನೇ ಇದ್ದಾನೆ ಜನರೇಷನ್. ಸರಿ, ಅದು ಒಂದು ಕಡೆ ಇಟ್ಬಿಡೋಣ. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಆತನು ಬೆತ್ಲೆಹೇಮಲ್ಲಿ ಚಿಕ್ಕದ ಗ್ರಾಮವಾಗಿದ್ರೂ ಆತನು ದೊಡ್ಡ ರಾಜಾದಿರಾಜನಾಗಿ ಹುಟ್ಟಬೇಕಂತ ಮೀಕಾ ಪುಸ್ತಕದ ಮೀಕಾ ಪ್ರವಾದಿಯ ಹೇಳಿರುವ ಮಾತು ಇಲ್ಲಿ ಜೋಸಿಯರು ಬಂದು ಕೇಳುವಾಗ ಆ ದೇಶದ ರಾಜ ಕೇಳ್ತಾನೆ, ಆ ರಾಜ ಎಲ್ಲಿ ಹುಟ್ಟಿದ್ದಾನೆ? ಅವಾಗ ಆತನು ಯಾರನ್ನು ಸೂಚಿಸುತ್ತದೆ? ಯೇಸು ಕ್ರಿಸ್ತರು, ರಾಜಾದಿರಾಜ, ಅಂದ ಸರಾಸರಿ ನಿಂತು ಆಳುವಂತ ದೇವಾದಿ ದೇವನಂತ ಸೂಚಿಸುತ್ತದೆ. ಮತ್ತು ಮತ್ತಾಯ 3ನೇ ಅಧ್ಯಾಯ 16-17 ವಚನ ಓದಿ. ಮತ್ತಾಯ 3:16. இருங்க, 3:16 படிங்க. இதோ இயேசு பிறந்துட்டாரு, அவர் வளர்ந்துட்டாரு, இப்ப ஞானஸ்தானத்தை எடுத்துட்டாரு. ஞானஸ்தானம் எடுத்து தண்ணியிலேருந்து மேலே ஏறும்போது, வெளியே வரும்போது வானம் திறக்கப்பட்டது அவருக்கு. தேவ ஆவியானவர் புறாவை போல இறங்கி வராரு. இயேசு மேல இறங்கி வந்து என்ன பண்றாரு? புறாவை போல இயேசு மேல இறங்கி வந்து உட்கார்றாரு. அல்லேலூயா. அடியாலும் அவர் பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொள்ளுகிறார். ஞானஸ்தானம் பெற்ற உடனே வானம் திறக்கப்பட்டு பரலோகத்திலிருந்து பிதாவின் இடத்திலிருந்து தேவ ஆவியானவரை பிதா அனுப்புகிறார். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி, இது 3 ஒன்றுதான். வார்த்தையா இந்த இயேசு மனித அவதாரத்தில் வந்து பிறந்தார். தேவனிடத்தில் இருந்த பரிசுத்த ஆவியானவர் புறாவை போல இயேசுவின் மேலே இறங்குகிறார். அப்புறம் அப்பொழுது இந்த வானத்தில் இருந்து ஒரு சத்தம் உண்டாகி, இவர் தேவனுடைய நேசகுமாரன், இவர் மேல நான் பிரியமா இருக்கிறேன் ஒலித்தது. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். பரலோகத்தில் இருந்த பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் 3 விதமா செயல்பட்டு, இயேசு வார்த்தையா இருந்தார், அந்த வார்த்தையானவர் இயேசுவா பொறுக்கிறார். தேவ ஆவியானவர் ஆதியில ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். இப்போ பிதாவின் தேவன் அந்த பரிசுத்த ஆவியை கிறிஸ்து மேல் அனுப்புகிறார். அல்லேலூயா. அவர் ஆவியில அபிஷேகம் பெற்று அவர் ஊழியத்துக்கு வரார். அல்லேலூயா. அப்பதான் பிசாசானவன் சோதிக்கிறான் இயேசுவை. அந்த சோதனைக்கு அவர் விழுந்து போகல. ஆதாம் ஏவாள் மாதிரி நம்மள மாதிரி விழுந்து போல, நம்மள மாதிரி செவி கொடுக்கல. இயேசு நாமத்துல துரத்தினார். துரத்தின உடனே அவன் விட்டு ஓடிட்டான்னு வேதம் சொல்லுகிறது. அப்புறம் நம்மள துரத்தணும் இல்லையா? அந்த அதிகாரத்தை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். நீ பிசாசியை துரத்துகிற அதிகாரத்தை நான் உனக்கு தரேன். அப்ப அந்த பிசாசை துரத்துற வல்லமை இயேசு நமக்கு கொடுத்திருக்கிறார். அப்ப அவன் நம்மளை அட்டாக் பண்ண முடியாது. ஏன்னா அந்த வல்லமையை நாம் பெற்றுக்கொண்டு அந்த விசுவாசம் நம்ம மைண்டுக்குள்ள வரணும். நல்லா தெரிஞ்சுக்கணும். ஆதியிலேருந்து அவன் இயேசுவை எப்படின்னா இயேசு கதை முடிக்கணும்னு பிளான் போட்டான். இயேசுவை முடிக்க முடியல. பிறந்துட்டார், வளர்ந்துட்டார். பாவத்துக்காக சொன்ன வசனத்தின் பிரகாரத்தில் சகல தன்னுடைய ஜனங்களுடைய பாவத்தை நீக்கி அவர் பரலோகத்துக்கு போயிட்டார். இன்னைக்கு வஞ்சிக்கப்படுகிறது யார் தெரியுமா? நீ நாம் தான் ஈஸியா வஞ்சிக்கப்பட்டுரும். ஈஸியா அவனுடைய வார்த்தை கை கொடுத்துரும், செவி ஈஸியா அவன் சொல்ற பேச்சை கேட்க. ஆனா நம்மளுக்கு தெரியாது, அது நம்மளுக்கு தெரியாது. விழுந்துட்டு கூட நம்மளுக்கு தெரியாது. ஏன்னா அவனுக்கு நல்லா தெரியும், இயேசுவே நீ விழுல, நீ ஜெயிச்சிட்ட. நான் தோட்டத்தில் இருந்தாங்களே அவங்க சந்ததியை விழ வைக்கிறேன் பாரு. இப்போ திரும்ப போய் இயேசு கூட அதே சந்ததியிலே தான் வந்தார், மனிதனா வந்தார்.
ஆனா பிசாசுக்கு செவி கொடுக்கல, நம்ம கொடுத்துடுறோம். அது நல்லா அவனுக்கு தெரியும். அல்லேலூயா. அதனால இயேசு பிறந்தது அவனுடைய கிரியைகளை முறியடிக்கும்படியாக என்று நாம் நல்லா புரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா யாரெல்லாம் இயேசுவை விசுவாசித்தார்களோ அவங்க எல்லாம் பிள்ளைகளாக அதிகாரத்தை ஆண்டவர் கொடுத்தார். அப்ப நாம் தேவனுக்கு பிள்ளையா இருந்தா அப்ப பிசாசை எதிர்த்து நிற்கிற வல்லமையும் நமக்குள்ள இருக்கணும் இல்லையா? இருக்கணுமா இல்லையா? இருக்கணுமா இல்லையா? அப்பாவை போலவே உச்சி வச்ச மாதிரி பொருந்தடி சொல்றேன் இல்லையா? அப்ப இயேசுக்கு பிள்ளையா இருந்தா, அவருடைய சாயலா இருந்தா, அப்ப அவர் பிசாசை துரத்துனா நம்மளால ஏன் துரத்த முடியல? ஏன் முடியலன்னா நமக்குள்ள அந்த விசுவாசமே இல்லை. விசுவாசம் செத்துட்டுக்குது. விசுவாசம் செத்துட்டுக்குது. அந்த விசுவாசம் நமக்குள்ள இருந்தா அந்த பிசாசோட கிரியைகளை அறிந்து கொள்ளுகிற ஞானம் நம்மளுக்குள்ள வரும். அல்லேலூயா. இது எங்கிருந்து வருது, எப்படி வருது என்று தெரிந்து கொள்ளலாம். அந்த கிரியைகளை அழைக்கும்படி தான் இயேசுவை இந்த உலகத்துல வந்து பிறந்தார் என்று தீர்க்கதரிசிகள் சொல்லுகிறது. இயேசு பாருங்க, பிதாவின் ஆவியை பெற்றுக்கொண்டு அவரு என்ன பண்றாரு? உனக்காக எனக்காக ஏழை அவதாரத்தில் இந்த உலகத்துல சுத்தி 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 தேவனுடைய ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை அவர் எல்லா ஜனங்களுக்கு சொல்லி கொண்டு வந்தார். எவ்வளவு வருஷத்துல என்றா 33 வருஷத்துல அவர் ஊழியத்துக்கு வந்து வெறும் 3 வருஷத்துல அவர் சகல ஜாதி ஜனங்களுக்கு அவர் சுவிசேஷத்தை சொல்லிட்டார். அல்லேலூயா. சொல்லிட்டார். இது ஏத்துக்கிறது ஏத்துக்காதது உன் இஷ்டம். உன் ஆத்மாவை நஷ்டப்படுத்திக்கிறது உன் கையில இருக்குது, உன் ஆத்மாவை காப்பாத்திக்கிறது உன் கையில இருக்குது. சொல்லிட்டு போயிட்டார் அவர். அல்லேலூயா. அல்லேலூயா. நம்மளால அவருக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. அவர் சொன்ன வார்த்தையால நமக்கு பிரச்சனை இருக்கிறது. அதனாலதான் அவர் ரொம்ப கேர பண்றதில்ல அவர். ஆனா உன் மேல என் மேல அன்பை வச்சிருக்கிறார். அல்லேலூயா. அந்த அன்பு வைத்ததுனால தான் இப்படியாப்பட்ட ஊழியக்காரர்களை தெரிந்துக்குன்னு என்ன பண்றார்? இந்த மாதிரி டைம்ல உங்களெல்லாம் கூப்பிட்டு உட்கார வச்சு அவருடைய வார்த்தையை சொல்லும்படி தேவன் உன் மேல வைக்கிற அன்புனால எங்களை இங்க நியமித்து இருக்கிறார். அல்லேலூயா. எங்களுக்கு என்ன, எங்களுக்கு இருக்கிற ஜனங்களே போதும். 8 வருஷமா நாங்க இங்க ஊழியம் செஞ்சிருக்கிறோம். இருக்கிற ஜனங்களே வச்சு நாங்க தேவனை ஆராதித்து இங்க டான்ஸ் எல்லாம் பண்ணி இருக்கிற கிஃப்ட்டை நாங்களே பக்கத்துக்கு சாப்பிட்டு போயிருக்கோம். கடவுளுடைய சித்தம் இது இல்லை. உண்மையிலும் அவர் அன்பு செய்கிறார். ஒருவனும் கெட்டு போகாமல் எல்லாரும் நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்வது அந்த பிதாவின் சித்தமா இருக்கிறது. அல்லேலூயா. யோவான் 3ஆம் அதிகாரம் 16வது வசனம் சொல்லுகிறது. படிமா 3:16 படிங்க. ದೇವರು ಲೋಕದ ಮೇಲೆ ಎಷ್ಟೋ ಪ್ರೀತಿಯನ್ನಿಟ್ಟು ತನ್ನ ಒಬ್ಬನೇ ಮಗನನ್ನು ಕೊಟ್ಟನು. ಆತನನ್ನು ನಂಬುವ ಒಬ್ಬನಾದರೂ ನಾಶವಾಗದೆ ಎಲ್ಲರೂ ನಿತ್ಯ ಜೀವವನ್ನು ಪಡೆಯಬೇಕೆಂದು. ஆமென். அப்படியே தமிழ்ல ஒருத்தர் படிங்க. தமிழ்ல படிங்க. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி பிரேயர் எழுதி. ஆமென். பாத்தீங்களா? தேவன் தன்னுடைய ஜனங்க மேல் அன்பை கூர்ந்து தன்னுடைய ஒரே பேரான குமாரனை இயேசுவை இந்த மண்ணுலகத்துக்கு அனுப்பினார். எதுக்காகனா உங்களுக்குள்ள எனக்குள்ள ஒருவனும், நல்லா கவனிங்க, எதுக்கு இயேசுவை அனுப்பினாரனா உனக்குள்ள எனக்குள்ள ஒருவனும் அழிந்து போவது அவருடைய சித்தம் அல்ல, எல்லாரும் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வதே அவருடைய நோக்கமா இருக்குது. ஆமென் சொல்லுவோமா? அல்லேலூயா. அதனாலதான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்துக்கு அனுப்பினார் பிதா. ஆமென். பாருங்க, இங்க 2 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 14வது வசனம் அப்படியாக ஒரு வசனம் சொல்லுகிறது. 2 கொரிந்தியர் 13:14 படிங்க. ಓದಿ ನಮ್ಮ ಕರ್ತನಾದ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಕೃಪೆಯು ದೇವರ ಪ್ರೀತಿಯು ಪವಿತ್ರಾತ್ಮನ ಅನ್ಯೋನ್ಯ ಐಕ್ಯವು ನಿಮ್ಮೆಲ್ಲರ ಸಂಗಡ ಇರಲಿ. பவுல் அப்படியாக ஜெபம் பண்ணுகிறார். என்ன ஜெபம் பண்ணுகிறார்? தமிழ்ல படிங்க அத. அப்படியே 2 கொரிந்தியர் 13:14. வேற யாரும் தமிழ் படிக்கிறது இல்லை நீங்க? இல்ல. வெரி குட். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும்
பரிசுத்த ஆவியுடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடு உங்கள் அனைவரோடு கூட கூட இருப்பதாக. போல் அப்படியாக ஜெபம் பண்றார். என்ன சொல்றார்? பிதாவின் அன்பும் இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையும் பரிசுத்தாவின் அன்பின் ஐக்கியத்தை உங்களோட சதா இருப்பதாக. அந்த பிதாவுடைய அன்பும் அந்த இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையும் அந்த பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியத்தை நாம் பெற்றவர்களாக இந்த உலகத்துல வாழ வேண்டும் என்று ஆண்டவர் ஆசைப்படுகிறார். ஆமென். பரிசுத்த ஆவியின் ஐக்கியம்னா என்ன அப்படின்னு நாம் பார்க்கும்போது, ஆவியானவர் நம் கண்ணுக்கு தெரிய மாட்டார். நாம் ஒருவருக்கு ஒருவர் அன்பாகவே, ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பாகவே, ஒரு ரிலேஷன்ஷிப்பாக இருக்கிறதே பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியம் என்று பார்க்கிறோம். அல்லேலூயா. கிறிஸ்துவுடைய கிருபை எதா அப்படின்னு நாம் பார்க்கும்போது, ஒரு ஆத்மாவும் நஷ்டப்படுறது கிறிஸ்துவுடைய சித்தமே இல்லை. எல்லா ஆத்மா தேவனுடைய ராஜ்யத்துக்கு போறது தான் கிருபை. அல்லேலூயா. நல்லா கவனிங்க. அவங்களெல்லாம் விட்டுருங்க, அவங்களெல்லாம் பார்க்காதீங்க, நீங்க வார்த்தையை பாருங்க. நான் தான் சொல்றேன், ஆதிலிருந்து சாத்தான் வசனத்தை காதுல உங்க இருதயத்துக்குள்ள போகக்கூடாதுன்னு பலவிதமான திட்டங்களை செய்கிறான். அங்கெல்லாம் பார்க்காதீங்க. வந்தவர் வருவார், போவர் போவார், உங்களை யாரு நேசிப்பார்? இயேசுதான் நேசிப்பார். அதனால என்ன பாருங்க. அல்லேலூயா. வந்தவர் வரட்டும், போகிறவங்க போட்டோம், நீங்க மாத்திரம் இயேசுவை பாருங்க. அப்படி அவரது பாட்டு, அது பழைய பாட்டு. அது எங்க தாத்தா பாடுவார். குச்சிட்டு முதல்லாம் அந்த பாட்டு தான் பாடுவார். அது இன்னொன்று ஏதோ ஒன்று, எலும்புக்கு சதிக்கும், அப்புறம் என்ன ஒன்று வருது, அது இன்னும் ஞாபகம் இருக்குது சின்ன வயசுல. எலும்புக்கு சதிக்கும் சொல்றாரு அவரு, சரி இருக்கட்டும். ஆனா எலும்புக்கு சதிக்கும் மண்ணினால படைக்கப்பட்டது மண்ணுக்கு போகுது, ஆத்மாவோ தேவன் சிருஷ்டித்த அந்த இடத்துக்கு போகுது வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. இது மண்ணினால உண்டாக்கப்பட்ட சரீரம் செத்த பிறகு மண்ணுக்கு போயிடுது, ஆத்மாவை நித்திய ஜீவனுக்கு போகுது. அந்த நித்திய ஜீவன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கையில் இருக்குது. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆததனால பிதாவின் அன்பும் குமாரனுடைய கிருபையும் பரிசுத்தாவின் ஐக்கியமும் நமக்கு தேவை என்றால் இயேசுவை தேடணும், இயேசுவை ஏற்றுக்கொள்ளணும், இயேசுவை ஆராதிக்கணும். அவர் ஒருத்தர் தாங்க இந்த சாத்தானுடைய பாவத்திலிருந்து நம்மளை விடுவிக்க வல்லமை உள்ளவர். அவர் ஒருத்தர் தான். இந்த உலகத்துல எந்த மந்திர தந்திரம் பில்லி சூன்யம் தாய்த்து கட்டு, அவன் நல்லா கட்டுன்னு கட்டுவான். அவன் உங்களுக்கு தெரியாது. இந்த கட்டுன்னு கட்டா வாங்கி ராத்திரியில நல்லா கட்டா கட்டுவான் அவன். அங்க நம்பி போவாதீங்க, இன்னும் நிறைய கட்டுங்க விழுந்துரும் உங்களுக்கு. இயேசுவை நம்புங்க. இயேசு கிட்ட பிசாசு நெருங்குறது இல்லைங்க. இயேசுவை பார்த்தாலே பயப்படுதா, ஐயோ தேவகுமாரனே ஏன் எங்களை தொந்தரவு கொடுக்க வந்திருந்து சாத்தான், ஏய் இந்த மனுஷனத்துல விட்டு போன்றாரு, உடனே ஓடி போகுது எல்லாம். அல்லேலூயா. அவ்வளவு பயம், அவருடைய வார்த்தையில அவ்வளவு வல்லமை உண்டு. அல்லேலூயா. அந்த இயேசுவை தேடுங்க. எந்த மந்திரவாதி கிட்ட போவாதீங்க. நாங்கெல்லாம் மந்திரவாதி கிட்ட இந்த தசரா டைம் வந்தாலே எனக்கு ஒரு ஒயிட் ரெட் ஸ்டார்ட் ஆகிடும், கொஞ்சம் பயம் வந்துடும். தசரா டைம்ல இந்த 11வது மாசத்துல நினைக்கிறேன், 10வது மாசத்துல ஒரு பயம் வரும் எனக்கு. அப்போ இந்த சூப்பர் டாக்ஸி மெஜஸ்டிக் கிட்ட ஓடி போய் அவங்ககிட்ட துப்பி ஒரு தாயத்தை கட்டினா ஏதோ நமக்கு ஒரு பலன் வந்த மாதிரி ஒரு 10 பேரை அச்சு தூக்கி விசிலடிக்கிற மாதிரி இருக்கும். மூட நம்பிக்கைங்க, மூட நம்பிக்கை. அல்லேலூயா. இயேசுவாண்ட வாங்க, பிசாசு உங்களை தொடவே மாட்டான், ஓடிடுவான் அவங்கள விட்டு. அல்லேலூயா. ஏன்னா நீங்க இயேசு ரத்தத்துல கலவப்பட்டு இருக்கிறீங்கன்ட்டு அவனுக்கு நல்லா தெரியும். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆததனால நாம் பிதாவின் அன்பிலும் இயேசுவுடைய கிருபையிலும் பரிசுத்த ஆவியிலும் நாம் இந்த உலகத்துல ஐக்கியமா இருக்க வேண்டும் என்று அழகா தேவன் சொல்றார். அல்லேலூயா. கொண்டு வந்தது ஒண்ணுமே இல்லை, கொண்டு போறது ஒண்ணுமே இல்லைங்க. இல்லைங்களா? சந்தோஷத்தோட இருக்கலாமே. இந்த உலகத்துல வாழ்றது கொஞ்ச நாள் தானேங்க. நம்ம யாருன்னா 100 வருஷம் வாழ்ந்துறேன்னு கையை தூக்குங்க பார்க்கலாம். ஆவாதுமா நீங்க 150 வருஷம் தான், கவலைப்படாதே. அவங்க நினைக்கிறான் இப்பதான் பாஸ்டர் சொன்னாரு 150 சொல்லிட்டு என்ன சடனா 100 கேட்கிறாரு அப்படின்னு நினைக்கிறாங்க. அல்லேலூயா. இயேசுவின் நாமத்துல தேவனுடைய சித்தம் தான் 150 வருஷம் இருப்பீங்கம்மா.
ஆமென். வேதமே சொல்லுதுமா, வேதமே சொல்லுது, நீ பெருக்கிறதோட நீ மரித்து போகிறதே நலம். ஏன்னா இந்த உலகத்துல பிசாசுடைய தந்திரம் பயங்கரமா பெருகிச்சு, சாத்தானுடைய போராட்டம் பயங்கரமா, சிலர் அதுல சிக்கி கொண்டு பயங்கரமான அவஸ்தையில அனுபவிக்கிற அவங்க தன்னை தானே என்ன பண்றாங்களா, வேதனைக்குள்ள கொண்டு போறதோட நீ பொறுக்காத இருக்கிறது நல்லது நீர். அல்லேலூயா, அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். சரி, இன்னொரு வசனத்தை படிக்கிறோம். சமாதானம் பிரபு, அவருக்கு பிறக்கப்புற இயேசுக்கு சமாதான பிரபு என்று பெயர் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதனால அதுக்கு ஒரு வசனம் லூக்கா 1ஆம் அதிகாரம் 79வது வசனம் நினைக்கிற படிங்க. லூக்கா 1 இருக்குதா? 79 ಕರ್ತಲಲ್ಲಿಯೂ ಮರಣ ಅಂಧಕಾರದಲ್ಲಿಯೂ ವಾಸಿಸುವರಾದ ನಮಗೆ ಪ್ರಕಾಶ ಕೊಟ್ಟು ನಮ್ಮ ಕಾಲುಗಳನ್ನು சமாதானದ மார்க்கದಲ್ಲಿ சேரிசி நடத்துவது. இந்த பெருக்க போகிற குழந்தை இயேசு யார் தெரியுமா? அவர் சமாதானத்தின் பிரபு. இந்த சமாதானத்தின் பிரபு இருளால அடிக்கப்பட்ட ஜனங்களுக்கு ஒரு பிரகாசத்தை உண்டாக்கி அவருடைய சமாதானத்தின் வெளிச்சத்துல நடத்துகிறார் அந்த சமாதானத்தின் பிரபு. ஆமென், அல்லேலூயா. நாங்களும் ஒரு நாள் பயங்கரமான காரியம், அப்படின்னா இருள் எதை குறிக்கிறதுனா பயங்கரமான பாவத்தை குறிக்கிறது, பயங்கரமான பாவத்தை குறிக்கிறது. அல்லேலூயா, பயங்கரமான பாவம். எப்போ பாரு கத்திங்க, இவ்வளவு பெரிய கத்திங்க. இதே கோட்ரஸ்ல தான், அந்த பக்கம் மாரியம்மா கோயில் பக்கத்து கோட்ரஸ், அப்புறமா நம்ம தில்தார் அம்மா எதிர் கோட்ரஸ் வந்து சர்ச்சு பக்கத்துல நாங்க பயங்கரமான ரோடிசிம். அல்லேலூயா, பயங்கரமான குடி, காரிகள். குடும்பத்துல நிம்மதியா உக்காந்து ஒருவேளை சாப்பிட்டு இருப்பேனா எனக்கே தெரியாது, சரியான டைமுக்கு நான் வீட்டுக்கு போய் படுத்திருப்பேனா எனக்கே தெரியாது, போனா போவேன், இல்லைன்னா ஃப்ரெண்ட்ஸுங்களோட இங்கே இருந்துருவேன். இப்படியாக பயங்கரமான தரித்திரம், பயங்கரமான பாவம், பயங்கரமான குடி, பயங்கரமான கெட்ட வார்த்தை, காரியர்கள். இந்த இருளான மனுஷனுடைய இந்த வாழ்க்கையில ஒரு பெரிய வெளிச்சம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை கண்டோம். ஒரு பெரிய வெளிச்சம் அவர்தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அந்த வெளிச்சத்துக்குள்ள வந்துட்டோம். ஆண்டவர் சொல்லிட்டார், நீங்க ஒளியா இருக்கிறீங்க, நீங்க உப்பா இருக்கிறீங்க, நீங்க தேசத்துக்கு பயப்படுங்க. ஹல்லேலூயா. ಗುಡ್ಡದ ಮೇಲೆ ಕಟ್ಟಿರುವ ಮನೆ ಮರೆಯಲಾರದು, ದೀಪ ಸ್ತಂಭದ ಮೇಲೆ ಇಟ್ಟಿರುವ ದೀಪದ ಬೆಳಕು ಮನೆಯವರಿಗೆ ಪ್ರಕಾಶ. வெளிக்கு தண்டு மேல இருக்கிற வெளிச்சம் வீட்டுக்குள்ள இருக்கிறவர்களுக்கு பிரகாசம். நீங்கள் உப்பா இருக்கிறீங்க, ஒளியா இருக்கிறீங்க, அநேகருக்கு நீங்க பிரயோஜனப்படுங்க என்று ஆண்டவர் எங்களுக்குள்ள அந்த பிரகாசத்தை கொடுத்தார். பலதானவை எல்லாமே ஒளிந்து போனது இயேசுவின் நாமத்துல. தரித்திரம், சாப்பாடுக்கு கஷ்டம், பயங்கரமான தரித்திரம், கண்ணீர், வேதனை எல்லாமே போயிடுச்சுங்க. எப்படின்னா இயேசு என் குடும்பத்துல என் இருதயத்துல பிறந்தார். அல்லேலூயா. அவர் மறுபடியும் மாட்டு தொழுவத்துல பிறந்து வருபவர் அல்ல, ஒரே முறை பிறந்துட்டார். அவர் வளர்ந்துட்டார், பாவைகளுக்காக மரிச்சிட்டார், பாவத்தை போக்கிட்டார், பரலோகத்துக்கு போயிருக்கிறார். அவர் மீண்டும் வரப்போகிறார். ஆமென். அவர் மீண்டும் எப்படி வரப்போகிறார்? அவர் நியாயாதிபதியாக வரப்போகிறார். அவர் நியாயத்தை தீர்க்க வரப்போகிறார். அல்லேலூயா. அன்னைக்கு அவர் சிம்மாசனத்துல உட்காருவார், ஜட்ஜா உட்காருவார், நியாயாதிபதியா உட்காருவார், தீர்ப்பு கொடுக்கிறவரா உட்காருவார். அப்போ உலகம் எங்கும் இருக்கிற ஜனங்கள் அவருக்கு முன்பதாக நிற்பார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. மத்தாய் 25:31 சொல்லுது. இன்னும் அநேக வசனங்கள் இருக்கிறது. அல்லேலூயா. அப்போ நீ எந்த மூஞ்சியை வச்சு நீ இயேசு கிட்ட போய் நிற்குவே? நீ என்ன சாதிஷ்ட இந்த உலகத்துல இயேசுக்கு முன்பதாக போய் நிற்குவே? நீ அங்க ஒரு தீர்ப்பு உண்டாகுது. என்ன தீர்ப்பு உண்டாகுது? நீ எப்படி வாழ்ந்த இந்த உலகத்துல, யாருக்காக வாழ்ந்த? என்னுடைய வசனத்தை கேட்டியா? அந்த வார்த்தை பிரகாரத்துல நடந்தியா? பரிசுத்த ஆவியை பெற்று ஐக்கியத்தோட ஒருவருக்குள்ள நீ வாழ்ந்தியா? ஐக்கியத்தோட இருந்தியா? என்ன கிரியைகள் எல்லாம் நீ என்னை ஏற்றுக்கொண்டு செய்த என்று தீர்ப்பிடப்படுகிறது. அங்க லெக்கம் கணக்கிடப்படுகிறது. அதுக்கு ஏற்ற கணக்குக்கு சரியாக
தேவனுடைய ராஜ்யத்துக்கு போவார்கள். மீதி பேரெல்லாம் எங்க போவார்கள்? எங்க போவாங்க? ஜோரா சொல்லுங்க. உண்மை, பொய் கிடையாது, நிஜம். அது நிஜம். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். வேதத்துல பார்க்கிறோம், ஒரு பணக்காரனும் ஒரு பிச்சைக்காரன் இருக்கிறான். ஒரு பணக்காரன் வீட்டு வாசல்ல ஒரு பிச்சைக்காரன் அவன் சாப்பிடுற எச்சியை சாப்பிட்டு வாழ்ந்துருக்கிறான். 2 பேரும் ஒரு நாள் செத்து போறாங்க. ஆனா பிச்சைக்காரனோ தேவனுடைய ராஜ்யத்துல தேவதூதன் கொண்டு போய் வைக்கிறான். ஆமென் சொல்லுங்க. ஆனா பணக்காரன் நல்லா பேண்ட் அடிச்சு குத்தாட்டம் போட்டு சரட்ட பாசெல்லாம் ஒடிச்சு தேர் மாதிரி பண்ணி கொண்டு போய் பொதிக்கிறாங்க. அவனுடைய ஆத்மா போய் நரகத்துல விழுந்துருது. பாதாளத்துல விழுந்து, நரகத்துக்குள்ள வேதனை ஸ்தலம் பாதாளம் என்று சொல்லப்படுகிறது. ஐயோ அம்மம்மான் கத்துறான். இவன் கஷ்டப்பட்டு தேவனுக்காக வாழ்ந்தவன் சொர்க்கத்துல நிம்மதியா ஜாலியா இருக்கிறான். ஹல்லேலூயா. அவன் பிச்சைக்காரன் இந்த பூமியில வாழும் உடம்பெல்லாம் புண்ணு. அவன் புண்ணை நாய் வந்து நக்கமா. அப்படி எவ்வளவு வேதனையா இருக்கும் நினைச்சு பாருங்க. பணக்கார வீட்டு வாசல்ல இருக்கிறான், மழை வந்தா அந்த புண்ணு மேலெல்லாம் தண்ணி விழும், எவ்வளவு வலிக்கும். கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. ஆனா அந்த பணக்காரன் போகும்போது வரும்போதெல்லாம் அந்த பிச்சைக்காரனை பார்க்கறான், கொஞ்சம் கூட கருணை காமிக்காம போறான் வரான். ஆனா ஒரு நாள் 2 பேரும் செத்துட்டாங்க. கஷ்டப்பட்டு வேதனைப்பட்டு தேவனுக்காக இயேசுவுக்காக வாழ்ந்த அந்த பிச்சைக்காரன் புண்ணெல்லாம் குணமாகி தேவனுடைய ராஜ்யத்துல வெள்ளங்கி தரித்தவனாக, ஒரு வெள்ளை ட்ரெஸ் போட்டவனாக சுதந்திரமா ஜாலியா சுத்தி கொண்டிருக்கிறான். ஜாலியா இருந்தவன் ஐயோ இந்த ஆனால் தாங்க முடியல, உடம்பெல்லாம் எனக்கு எரியுதே, குடிக்கிற தண்ணியிலே கதறான். அருமையான தேவ ஜனமே, இன்னைக்கு நம்ம சிந்திக்கலாம், நம்ம யோசிக்கலாம். இயேசு எதுக்காக பிறந்தார்? அன்னைக்கு இந்த பணக்காரன் அங்க போகும்போது எந்த வேதமும் இருக்கல, எந்த பைபிளும் இருக்கல, சொல்றவங்க கூட யாரும் இருக்கல. ஆனா இன்னைக்கு பைபிளும் இருக்குது, நீங்க படிக்கிறதுக்கு பைபிளும் இருக்குது, சொல்றதுக்கு ஊழியக்காரங்களே ஆண்டவர் நியமித்து இருக்கிறார். நீங்களே யோசனை பண்ணுங்க. தேவனுடைய ராஜ்யத்துக்கு வெள்ளங்கியை தரித்துக் கொள்வோமா, இல்ல பாதாளத்துக்கு போய் ஐயோ அம்மம்மான்ட்டு கதறுறோமா? இந்த உலகத்துல சிலர் சொல்றது என்ன தெரியுமா? செத்த பேருக்கு பார்த்துக்கலாம். செத்த பேருக்கு தாயா உனக்கு உன் வாழ்க்கைய ஆரம்பமா மாறுது. அப்பதான் அதுதான் உனக்கு ஆரம்பம். ஒண்ணு சொர்க்கத்துல ஆரம்பமா இருக்கும். ஏன்னா நீங்க பயங்கரமா வேதனைப்பட்டிருக்கிற, அதனால நீ சொர்க்கத்துல சந்தோஷமா ஆரம்பிக்கிற வாழ்க்கைய. ஆனா நீ வாழ்ற வாழ்க்கை இங்க நீ சந்தோஷத்துக்காக உன் பாவத்துக்காக நீ வாழ்ந்தீனா அங்க உன் வாழ்க்கை ஆரம்பம் வேதனை. அல்லேலூயா. இன்னைக்கு உங்களெல்லாம் நாங்க கூப்பிடல, ஆண்டவர் தள்ளின்னு வந்துக்கிறார். அப்படின்னா ஆவியானவர் உங்களை கொண்டு வந்து யாரெல்லாம் இங்க சொல்லியிருக்கலாம், நீங்க வாங்கம்மா சர்ச்சுக்கிட்டு, அவங்க மூலியமா ஆவியானவர் உங்களுக்கு பேசி இருக்கிறார். நான் எத்தனையோ பேரு தேவன் கூப்பிடுறார். ஆனா சிலர் தான் அந்த வார்த்தைக்கு செவி கொடுத்து வராங்க. ஆண்டவருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்தவர்கள் பாக்கியவான் என்று வேதம் சொல்லுகிறது. உங்களுக்கு நீங்களே கை தட்டுவீங்க. ஆண்டவருடைய சமூகத்துக்கு வந்தவர்கள் பாக்கியவான். அல்லேலூயா. தேவனே சொல்றார், என் வார்த்தைக்கு செவி கொடுத்து அதுபடி நடக்கிறவன் பாக்கியவான். அல்லேலூயா. நீங்க எல்லாம் பாக்கியவானா இருக்கிறீங்க. எத்தனையோ பேர் ஆண்டவர் இந்த நாள்ல கூப்பிட்டு இருப்பார். அவங்க என்ன பண்ணிருப்பாங்க? கிறுக்கு உள்ளவர்களாக, காது செவி இல்லாதவர்களாக, மந்தை காது உள்ளவர்களாக, போடா அந்த சர்ச்சில் என்ன ஒரு அந்த அவுளுண்டுக்கு அவங்க வந்து 2 ஹவர் உக்காரணுமா, பாஸ்டர் அருன்னு அறுப்பாரு, அதை கேட்கணுமா? உன் ஆத்துமா காப்பாற்றப்படும்படி தாயா இங்க ஆக்ஸாபிள் அறுக்கிறோம் இயேசு நாமத்துல. அல்லேலூயா. உன் பாவத்துக்கு போகிற அந்த இருதயத்தை, உன் மனசை அறுத்து வெட்டி விசிறுத்து தாயா நாங்க கத்துறோம். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு ஒரு நாள் நான் செத்துந்தா என் ஆத்மா உண்மை நரகத்துக்கு போயிருக்கோங்க. எத்தனையோ பேர் எங்க சொந்தக்காரர் சொல்லிப்பாங்க, ஒரு குடிகாரன் போட்டோடு இருந்தேன். ஆனா இன்னைக்கு நான் செத்தா அனுபவத்துக்கு எத்தனையோ 1000 பேர் இருக்கிறாங்க தெரியுமா? உண்மை. நீங்க பாக்குவீங்க. ஒரு நாள் நானும் இறந்து போவேன், அப்ப பாக்குவீங்க பாஸ்டர் எவ்வளவு ஜனத்தை சேர்த்து வச்சார் அன்பான்ட்டு. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். நான் சொல்வேன், நான் செத்தா என் ஆத்மா தேவனுடைய ராஜ்யத்துக்கு தான் போகும்.
ஆனா அன்னைக்கு செத்துந்தா இந்த பணக்காரனை போல பாதாத்துல போய் கதறி இருப்போம். ஆனா இன்னைக்கு செத்தா தேவனுடைய பரதேசியில ஆபிரகாமனுடைய மடியில நானும் போய் தமாரன்னு விழுவேன். அல்லேலூயா. நீங்களும் அங்க விழுணும்னு தான் கத்துறோம். அல்லேலூயா. தப்பா நினைச்சுக்காதீங்க, தள்ளின்னு வந்துட்டாங்கன்ட்டு. அது உலகத்தின் காரியத்தில் அது தப்பா இருக்குது. ஆவியானவர் உங்களை அப்படின்னு ஓட்டின்னு வந்துட்டார். அல்லேலூயா. சும்மா என் வீட்டில் உட்காந்து அந்த டிவியெல்லாம் பார்க்குறவா, அது அப்புறமா பார்த்துக்கலாம். இங்கே ஒரு புதுசாக செய்தி ஒன்று இருக்குது, அதை கேளுவா. ஒரு என்டர்டைன்மெண்ட் கொடுக்குறாங்க அந்த சர்ச்சில், அதை கண்ணால் பார்த்து சந்தோஷப்படுவா. இங்கே சும்மா அங்கே இங்கே கெட்ட பேச்சு பேசின்னு இருப்பாங்க. ஆயா கதை, பாட்டி கதை, சந்தை கதைலாம் பேசுவாங்க. இதடி அவ பாருடி, இதடி இந்த பாட்டிங்கிறதெல்லாம் இதே தான். இந்த பாட்டிங்கிறதெல்லாம் இது அவளா அவன் இதேதான், வேற எந்த வேலையும் இல்லை இவங்களுக்கு. தின்னிலோ முட்டச்சந்தில் உட்காந்து மீட்டிங்கு பாட்டிங்கிறது. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். பாட்டிங்கெல்லாம் அதி சீக்கிரத்தில் அவங்க தப்பானே அப்போ நம்மளை சீக்கிரம் போயிடுன்றியா அப்படின்னு வாங்குவோம். இல்லைம்மா, நீங்கள் வாழ்ந்து பிள்ளைகளை பேச்சு கொள்ளு பாட்டியா வாழ்ந்து தீர்க்க ஆயுசோட தான் நீங்க தேவனுடைய ராஜ்யத்துக்கு போகணும். இயேசுவின் நாமத்தில் நான் வேண்டும். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அதனால அன்பான தேவஜனமே, இந்த நேரம் உங்களுக்கு நல்ல நேரமா இருக்கிறது. வசனத்தை கேட்டுக்கங்க. இந்த சர்ச்சுக்கு தான் வரணும்ட்டு இல்லைங்க, இந்த சர்ச்சில் தான் நான் உங்க வீட்டு பக்கத்துல சர்ச்சுக்குதுங்க. உலகத்துல மசீதியும் சர்ச்சு இல்லாத தேசமே இல்லை, நாடே இல்லை, காடே இல்லை. உங்க வீட்டுங்க கிட்டே சர்ச் இருக்குது. வாரத்துக்கு ஒரு நாள் சும்மா அப்படி போங்க. நானும் அப்படிதான் சும்மா போனேன். என்னதான் ஆயிடுது, நீங்க பாத்துடலாம். இவங்க என்ன பண்றாங்க, அப்பப்பா கூப்பிடுறாங்களே, போய் பார்க்கலான்னு தான் போய் உக்காந்த உடனே அன்னைக்கே தேவனுடைய வசனம் என் இருதயத்தை தொட்டது. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். நான் பிறந்ததுல இருந்து கிறிஸ்தவன் அல்ல, கிறிஸ்துவை வெறுத்தவன் நான், காரி துப்புனவன், மதம் மாத்திரையான் திட்டினவன் நான் ஒரு இந்து ஃபேமிலி தான். என் தேவனுக்கு என் ದೈವத்துக்குள்ள அப்போ ವೈರಾಗವಾಗಿ இருந்தவன் தான். ನನ್ನ ದೇವರಲ್ಲಿ ನಾನು ವೈರಾಗವಾಗಿ ಇದ್ದವನೇ, ಕ್ರಿಸ್ತವರನ್ನು ಕಾಕಿರಿಸುವುದವನೇ. ಯಾವತ್ತು ಯೇಸುವನ್ನು ನಾನು ಅರಿತುಕೊಂಡು ಆವಾಗ ಇದನ್ನೆಲ್ಲ ಪಕ್ಕದಲ್ಲಿಟ್ಟು ನಾನು ಯೇಸುಗಾಗಿ ಜೀವಿಸಕ್ಕೆ ಬಂದ್ಬಿಟ್ಟೆ. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். தேவன் தான் உங்களை ஆசீர்வதிப்பாராக.